உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு குமரியிலிருந்து கோவைக்கு எய்ட்ஸ் விழிப்புணர்வு பிரச்சார பயணம் துவக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 1ஆம் தேதி உலக எய்ட்ஸ் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதை முன்னிட்டு எய்ட்ஸ் மற்றும் HIV பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்களும் நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகின்றன. கோவை தியான பொது சேவை மையம் சார்பில் கன்னியாகுமரியிலிருந்து கோவைக்கு விழிப்புணர்வு பிரச்சார பயணம் மேற்கொள்ளப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமையன்று கன்னியாகுமரி கடற்கரையில் அமைந்துள்ள காந்தி மண்டபம் அருகிலிருந்து புறப்பட்ட இந்த பயணம் திருநெல்வேலி, கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை வழியாக வரும் வியாழக்கிழமையன்று கோவை சென்றடையும். இந்த பயணத்தின் போது வழிநெடுகிலும் எய்ட்ஸ் தொடர்பான விழிப்புணர்வு நோட்டீஸ்கள் விநியோகிக்கப்படுவதோடு வீடியோ காட்சிகள் மூலம் கிராம பகுதிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்த முயற்சி செய்துள்ளதாக கோவை தியான பொது சேவை மையத்தின் தலைவர் நித்யானந்தம் தெரிவித்தார். இந்த பிரச்சாரத்தின் மூலம் மக்களிடையே எய்ட்ஸை பற்றிய அறிகுறிகள், பயம் மற்றும் எய்ட்ஸை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது எங்கள் நோக்கமாகும். துண்டு பிரசவங்கள் மூலம், வீடியோ மூலமும், அப்புறம் அவங்களோட டிராமா நாடகங்கள் மூலமும், கலை நிகழ்ச்சி மூலமாகவும் இந்த எய்ட்ஸ் பிரச்சாரத்தை மக்களிடையே வெகு சுலபமான முறையில் கொண்டு செல்வது எங்களோட குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வருகிறோம். திருச்சி சந்திப்பு ரயில் நிலையத்தில் நடந்த எய்ட்ஸ் விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ரயில் நிலையத்திற்கு வரும் பயணிகளுக்கு எய்ட்ஸ் சின்னமான சிகப்பு ரிப்பனை அணிவித்ததோடு எய்ட்ஸ் நோயை தடுப்பதற்கான உறுதிமொழி எடுக்கும் வகையில் கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களிடம் கையெழுத்து வாங்கினர்.